டெல்லியுடைய அடுத்த முதல்வரா ரேகா குப்தா ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா தலைநகர் டெல்லிய பாஜக ஆட்சி செய்யாம இருந்த சூழல்ல, சமீபத்திய வெற்றி அவங்களுக்கு பெரும் உற்சாகத்த கொடுத்துச்சு. ஆனாலும் கூட கடந்த 10 நாட்களா அடுத்த முதல்வர் யார் அப்படின்றத அறிவிக்காமயே இருந்தாங்க. ஏன்னா, முதல்வர் யார் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் டெல்லி மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்லயும் அவங்க ஒரு பெரிய செய்திய இதன் மூலியமா சொல்ல விரும்பினாங்க. அதனாலதான் இவ்வளவு காலதாமதம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த காலதாமதத்துக்கு அப்புறமா அறிவிக்கப்பட்ட பெயர் தான் ரேகா குப்தா. மொத்தம் டெல்லியில 70 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழல்ல அதுல 9 வேட்பாளர்கள் மட்டும்தான் பெண்களா களமிறக்கி இருந்தாங்க பாஜக. அதுல 4 பேர் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த 4ல ஒருவர் தான் ரேகா குப்தா. 3 முறை இதுக்கு முன்னாடி கவுன்சிலரா இருந்திருக்கிற அவங்க இதுதான் முதல் முறையா சட்டமன்றத்துக்குள்ள போகக்கூடிய தருணம். ஷாலிமர் பாக் தொகுதியில 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற அவங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு அந்த முதல்வர் நாற்காலியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மாவுக்கா இல்ல முன்னாள் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரான விஜேந்தர் குப்தாவுக்கா, இப்படி பல மூத்த தலைவர்கள் முன்னணியில இருந்தாலும் அவங்க எல்லாரையும் முந்திக்கிட்டு முன்னாடி வந்திருக்கிறாங்க ரேகா குப்தா. ஏற்கனவே தலைநகர் டெல்லிய சுஷ்மா சுவராஜ் தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பா கடைசியா ஆட்சி செய்த பெண் முதல்வராகவும் கடைசி முதல்வராகவும் இருந்தாங்க. அவங்களுடைய வருகைக்கு அப்புறம் தான் டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுச்சு. ஆனா அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியுடைய ஷீலா தீட்சித்துடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால 15 வருடங்களா அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி செலுத்தினாரு. 5 மாதங்களா ஆம் ஆத்மி கட்சியுடைய அதிஷி முதல்வரா இருந்தாங்க. இதுவரைக்கும் தலைநகர் டெல்லிய 3 பெண் முதல்வர்கள் அலங்கரிச்ச சூழல்ல இப்போ 4வது பெண் முதல்வரா ரேகா குப்தா ஆயிருக்கிறாங்க. தலைநகர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் பெண் வாக்காளர்கள். ஏன்னா வாக்காளர்கள் எண்ணிக்கையில ஆண்களுக்கு சரிசமமா டெல்லியில பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதன் காரணமா தான் பெண் வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில மாதம் 2,500 ரூபாய் நிதி உதவி, மார்பக புற்றுநோய் மாதிரியான புற்றுநோய்களுக்கு இலவச சிகிச்சை மாதிரியான நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. பெண்களுடைய வாக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு மூல காரணமா இருந்துச்சு. தங்களது வெற்றிக்கு உறுதுணையா இருந்த பெண் வாக்காளர்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில தான் ரேகா குப்தா அவர்களை டெல்லியுடைய முதல்வரா தேர்ந்தெடுத்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை. இனி ஆம் ஆத்மி கட்சி எதிர்கட்சி தலைவரா அதிஷி அவர்களை நியமிக்கணும்ன்ற மாதிரியான பேச்சுகள் இருக்கக்கூடிய சூழல்ல முதல்வர் ஒரு பெண், எதிர்கட்சி தலைவர் ஒரு பெண் அப்படின்னு இருக்கும் பொழுது அது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கும். பெண் ஆட்சி செய்யக்கூடிய ராஜ்யமா தலைநகர் டெல்லி